திருச்சிற்றம்பலம். திருமுறையே சைவநெறி கருவூலம், தென் தமிழின் தேன்பாகு ஆகும். திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம்பொருந்த எழுதியருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமான். தமிழகம் எங்கும் சைவத்தையும் தமிழ்மறைகளான திருமுறைகளையும் தன்னுடைய இனிமையான குரல் வளத்தாலும் இறையருள் நலத்தாலும் பன்னிசையாலும் பரப்பி அரும் சிவத்தொண்டாற்றி வரும் பன்னிசை பேரறிஞர் ஓதுவாமூர்த்திகள் போற்றுதலுக்கும் பூசணைக்கும் உரிய திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு பாரத தேசத்தின் உயரிய விருதுகளுள் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுவதை எண்ணி மனமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாட்டின் சித்தாந்த சைவத்தையும் சிவாலய வழிபாடுகள் பற்றியும் பாடியே இறைவனை அடைந்த அடியார் திருக்கூட்டத்தை பற்றியும் வட இந்தியர்களும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இவ்விருது விளங்கும் என்பதில் ஐயமில்லை. நெற்றியில் திருநீறு பூசும் எல்லா சிவனடியார்களும் மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு இனிய நிகழ்வு இது. ஐயா அவர்களுடைய சிவபக்தியும் சிவபூசையும் திருமுறைகளின் பால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் சைவ வளர்ச்சியின் பால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த பார்வையும் இந்த விருதிற்கு அவரை தகுதிப்படுத்தி இருக்கின்றது என்றால் மிக இல்லை. நம்முடைய பைரவ நிலையத்திலும் காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் 2 முறை 2 ஆண்டுகள் ஐயாவினுடைய பன்னிசை விண்ணப்பம் நிகழ்வு நடைபெற்றது என்பதை பெருமையோடு நினைவு கூறுகின்றோம். பைரவமூர்த்தியினுடைய அருளாலும் பரமனுடைய பேரருளாலும் ஓதுவாமூர்த்திகள் நீண்ட ஆயுளோடும் எல்லா வளங்களையும் பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடும் மேலும் மேலும் சிவப்பணி செய்வதற்கு காலபைரவமூர்த்தி அவருக்கு காவலாக இருக்க வேண்டி விண்ணப்பித்து பைரவ நிலைய தொண்டர்கள் சார்பாக அடியார்கள் சார்பாக ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம்.